ஆமா. இப்படிப்பட்ட பாடல்கள வந்துட்டு அவர் வெளியில குடுக்குறாரு. அப்பதான் நான் யோசிச்சேன் நானு. இந்த மாரியான ஒரு செல்ஃப்லெஸ்ஸா ஒரு யோசனை இருக்கிறதுனால தான், அவரால வந்துட்டு வெளியில வந்து நெறைய இயக்குனர்களோட பயணிக்க முடியுது. நெறைய நடிகர்களுக்கு எக்ஸ்ட்ரார்டினரியான பாடல்கள குடுக்க முடியுது. இப்ப அண்மையில வந்த பராசக்தியினுடைய டீசர்ல கூட, அந்த பிஜிஎம் வந்துட்டு அவ்ளோ எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கு. லைக் நம்ம அப்படியே கண்ண மூடிட்டு கேட்கும்போது வந்துட்டு, ஏதோ ஒரு எராவுக்கு, ஒரு ஜோனுக்கு நம்மள கொண்டுட்டு போற அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அது ஜிவியினுடைய எக்ஸ்ட்ரார்டினரியான டச். ஸோ 100வது படம் அவருக்கு இசையமைப்பாளரா பராசக்தி, 25வது படம் நடிகனா வந்துட்டு கிங்ஸ்டன் அப்படின்னும்போது, எந்த அளவு ஒரு மனுஷன் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இந்த இடத்துக்கு வந்துருக்கணும்ன்ற அந்த ஒரு நிலையும் நம்ம பார்க்கணும். சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் இந்த வாரில், அதாவது 25th ஃபிலிமா வந்து ரிலீஸ் ஆக போகுது 3 ஹீரோவுக்கு. ஒன்று ஜிவி பிரகாஷ் குமார் சார், அண்டு விஜய் ஆண்டனி சார், அண்ட் வந்து எஸ்கே. ஸோ இவங்க 3 பேரில் இந்த வாரில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சுதாகங்கரா மேமோட இயக்கத்தில் வர பராசக்தி படம் தான். ஏன் அப்படின்னா, டேரக்டராக வந்து அவங்க கண்டினியூஸாக வந்து ஹிட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ஜிவி பிரகாஷ்க்கு அது 100வது படம் மியூசிக் டேரக்டரா. எஸ்கே இருக்காரு, அவருமே வந்து அவரோட ரேஷியோ வந்து இப்போ சினிமாவில் வேறு லெவலில் ஆஃப்டர் அமரன் வந்து இன்னும் எகிரிடுச்சு. ஸோ இப்படி இருக்கிறப்போ இன்னும் அந்த படத்தில் வில்லனா புதுசாக நமக்கு வந்து வேற ஒரு பரிணாமத்தில் நடிச்சிட்டு இருக்கிறார் நம்ம ஜெயம் ரவி சார். ஸோ இதெல்லாம் தாண்டி அதர்வா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பக்காவான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு தெரியுது. அதை தாண்டி ஹீரோயினா வந்து லீலா